இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு மாணவன் தனது ஆசிரியர்கிட்ட கேட்குறான், சார் எனக்கு நேரம் போதவே இல்லை சார், இந்த 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டுது, இதில் எதுவுமே என்னால் செய்ய முடியல, எதுவும் சாதிக்கவும் முடியல, எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசிரியர்கிட்ட கேட்குறான். ஆசிரியர் அவனுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அடுத்த நாள் 2 ஜாடியை கொண்டு வந்து அவங்க வகுப்பறை மேசை மேலே வச்சிடுறாரு. அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு ரொம்ப யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அந்த முதல் ஜாடியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய கற்களை எடுத்து போடுறாரு, தொடர்ந்து சின்ன கற்களையும் போடுறாரு, அது தொடர்ந்து மணலையும் கொட்டுறாரு, பிறகு கடைசியாக தண்ணியும் ஊற்றுறாரு. இப்போது இது எல்லாமே அந்த முதல் ஜாடியில் பிடிச்சிருச்சு. 2வது ஜாடியில் ஃபஸ்ட்டு மணலை கொட்டுறாரு, அப்புறம் பெரிய கற்களை எடுத்து போடுறாரு. ஆனால் அந்த பெரிய கற்களில் பாதி தான் உள்ளே போயிருக்கு, மீதி எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போது அவரோட மாணவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜாடி தான் உங்களோட வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையில் எது முக்கியமோ அந்த முக்கியமான விஷயங்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும், பிறகு தான் சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் இந்த நேரம் எப்படி இந்த கொலையாக இருக்கோ அது போல் நம்மளுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்க மாணவர்களும் சரி அந்த மாணவனும் சரி 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் வாழ்க்கையோட தத்துவம்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து அந்த மாணவர்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேலைகளை எது முக்கியமோ அதை முதல்லையும், எது தேவையில்லையோ அதெல்லாம் அப்புறமாவும் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. இங்கே நேரம் குறைவாக இல்லை, முன்னுரிமை தான் தவறாக இருக்கிறது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும்.